வணக்கம். கலாம் ஆண்டு 5 மாதம் 10 நாள் 4 வியாழக்கிழமை ஜூலை 17, 2025. இன்றைய நம்பிக்கை செய்திகள். காஞ்சிபுரத்தில் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் 51வது கிளை திறப்பு விழா. நல்லூர் வட்டம் வாழ்த்து. ஜூன் 16 புதன் இன்று நல்லூர் வட்டத்தின் தமிழக ஆளுமைகள் துறையில் உள்ள திரு விநாயகம் அவர்களின் தி சென்னை சில்க்ஸ் குழுமத்தின் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் 51வது கிளை திறப்பு விழா காஞ்சிபுரத்தில் காலை 10 மணிக்கு கோலாகலமாக நடைபெற்றது. திரு விநாயகம் அவர்களின் மூத்த சகோதரரும் தி சென்னை சில்க்ஸ் குழுமத்தின் தலைவருமான திரு சந்திரன் அவர்கள் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் 51வது கிளையினை திறந்து வைத்தார். அதில் நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் என்று காஞ்சிபுரம் மாவட்ட பொறுப்பாளர் திரு ராஜசேகர் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. காஞ்சிபுரத்தில் நல்லூர் வட்டம் மாநில பொறுப்பாளர்கள் ஜூலை 16, 2025 புதன்கிழமை காலை 10 மணிக்கு காஞ்சிபுரம் நகரில் 51வது கிளையாக ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை திறப்பு விழாவில் நல்லூர் வட்ட மாநில பொறுப்பாளர் முத்துகிருஷ்ணன், மாநில வழிகாட்டிகள் நவிலு சுப்பிரமணியம், அன்பு, சென்னை மண்டல பொறுப்பாளர் நாகராஜன், கண் உடல் தான பொறுப்பாளர் ஜெயலட்சுமி, லட்சிய ஆசிரியர் துறை மாநில பொறுப்பாளர் மேனகா, கல்வி கோயில் துறை மாநில பொறுப்பாளர் யோகேஸ்வரி, மாணிக்க மாணவர் துறை மாநில பொறுப்பாளர் கீர்த்திகா, சாதனை மாணவர் துறை மாநில பொறுப்பாளர் பிரணீத் ஆகாஷ், காஞ்சிபுரம் மாவட்ட பொறுப்பாளர் ராஜசேகர், கிராம பொறுப்பாளர் ஸ்ரீதர் பச்சையப்பன், மாணவர் கள பொறுப்பாளர் கௌதம் மற்றும் திரு பாலு ஐயா ஆகியோர் கலந்து கொண்டனர். முன்னதாக அனைவரும் இல்லம் தேடி உள்ளம் நாடி லட்சிய ஆசிரியர் துறை மாநில பொறுப்பாளர் மேனகா அவர்களது இல்லத்திற்கு சென்றிருந்தனர். அடுத்ததாக அறிவினருவி துறை மாநில பொறுப்பாளர் மாணிக்க மாணவி ஜெயபிரதா படித்து வரும் AKT மேல்நிலைப் பள்ளிக்கு சென்று லட்சிய ஆசிரியர்களான திருமதி உஷா மற்றும் பொற்செல்வி ஆகியோரை சந்தித்த போது உடனடியாக அனைத்து ஆசிரியர்களும் சந்திப்பதற்கான ஒரு ஏற்பாட்டை ஆசிரியை உஷா மற்றும் பொற்செல்வி செய்தனர். அப்போது மிகச்சிறந்த மாணிக்க மாணவர்களை நாட்டிற்கு அளித்த அப்பள்ளிக்கு பாராட்டு தெரிவித்ததோடு அப்பள்ளி கல்வி கோயிலாக வளர்ச்சியடைய நல்லூர் வட்டம் உதவ தயார் என்றும் தெரிவிக்கப்பட்டது. அடுத்ததாக பகல் 12 மணிக்கு அனைவரும் ஸ்வேதா அவர்களின் திருமண நிச்சயதார்த்த விழாவில் கலந்து கொண்டனர். கலியனூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணிக்க மாணவர்களுடன் செல்வி கீர்த்திகா சந்திப்பு. மாணிக்க மாணவர் துறை மாநில பொறுப்பாளர் செல்வி கீர்த்திகா காஞ்சிபுரம் மாவட்டம் வாலஜாபாத் ஒன்றியம் கலியனூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் கண்டறியப்பட்ட மாணிக்க மாணவர்களை அவர்களது பள்ளிக்கே சென்று மாணிக்க மாணவர்களை மட்டும் தனியாக சந்தித்து 5 பண்புகளில் அவர்களின் செயல்பாடுகள் குறித்து கேட்டறிந்தார் என்றும் முன்னதாக தலைமை ஆசிரியரை சந்தித்து பேசியதாகவும் சென்னை மண்டல பொறுப்பாளர் நாகராஜன் தெரிவித்தார். அதே நேரத்தில் மற்ற பொறுப்பாளர்கள் மாநில வழிகாட்டி அன்பு அவர்களின் இல்லத்தில் சந்தித்து ஜூலை 27 ராமேஸ்வரத்தில் கலாம் நினைவு நாள் நிகழ்ச்சிகள் பற்றி கலந்தாலோசித்தனர். பிறகு அன்பு அவர்களின் இல்லத்திற்கு அக்னி ஸ்டில்ஸ் நிர்வாக இயக்குனர் உயர் திரு தங்கவேலு ஐயா அவர்களின் இல்லத்தரசியார் மற்றும் குடும்பத்தினர் வருகை தந்தது குறிப்பிடத்தக்கது என்று முத்துகிருஷ்ணன் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி. ஹரிஸ்வேதா. பூமிக்கு திரும்பினார் இந்திய விண்வெளி வீரர் சுபான்சு சுக்லா. பூமியிலிருந்து 400 கிலோமீட்டர் உயரத்தில் மணிக்கு 28,000 கிலோமீட்டர் வேகத்தில் சர்வதேச விண்வெளி நிலையம் சுற்றி வருகிறது. ஆக்சியம் 4 திட்ட வீரர்கள் விண்வெளியில் மொத்தம் 1.3 கோடி கிலோமீட்டர் பயணித்துள்ளனர். 310க்கும் மேற்பட்ட முறை பூமியை வலம் வந்துள்ளனர். சர்வதேச விண்வெளி நிலையத்தில் ISS இருந்து 18 நாட்கள் பயணித்து ஆய்வு செய்த இந்தியாவின் சுபான்சு சுக்லா உள்ளிட்ட 3 வீரர்கள் மற்றும் ஒரு வீராங்கனை டிராகன் கிரேஸ் விண்கலத்தில் பாதுகாப்பாக பூமிக்கு திரும்பினர். அமெரிக்காவின் தெற்கு கலிபோர்னியாவில் சாண்டியாகோ கடல் பரப்பில் இந்திய நேரப்படி செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 3 மணி அளவில் பாராசூட்டுகள் உதவியுடன் விண்கலம் பாதுகாப்பாக இறங்கியது. பின்னர் படகுகள் மூலம் மீட்பு கப்பலுக்கு விண்கலம் எடுத்து வரப்பட்டது. விண்கலத்தின் வெளியே வந்த சுக்லா உட்பட 4 பேரும் 20 நாட்களுக்கு பின் பூமி காற்றை சுவாசித்தனர். கேமராவை பார்த்து புன்னகைத்தனர். பாதுகாப்பாக பூமிக்கு திரும்பியதன் மூலம் ஆக்சியம் 4 திட்டத்தின் கீழ் 4 விண்வெளி பயணம் வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளது. நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ். இளைஞர்களை ஈர்க்கும் நல்லூர் வட்டம். கிருஷ்ணபிரியா, குயின் மேரிஸ் கல்லூரி. நான் கிருஷ்ணபிரியா from Queen Mary's
இங்க வந்துட்டு எல்லாருமே சர்ஸ் மோல் கொண்டுமே எல்லாருமே இங்க கைட் பண்ண எல்லாருமே கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா நல்லா தான் பேசினாங்க. அண்ட் இங்க வந்துட்டு எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது, எல்லாருமே ஒவ்வொரு சோஷியல் எதனா ஒரு வழியில சோஷியல் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்ல தான் இருக்காங்க. பாதி டீம் மேல அனுப்பிட்டு ஒரு டீம் இங்க வச்சிருந்தாங்கல்ல, ஸோ அப்ப சொல்லும்போது நான் இதை பண்ணுவேன், நான் அந்த பிளேஸ்க்கு போயிட்டேன்னா நான் இதை எடுத்து செய்வேன், லஞ்சம் வாங்காம பண்ணுவேன், அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. உண்மையாவே அதெல்லாம் நான் மட்டும்தான் அப்படி நினைக்கிறேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படி இருக்காங்கன்னு பார்த்தேன். பட் இங்க நிறைய பேர் அப்படி இருக்காங்க. ஸோ நம்ம எல்லாம் வளர்ந்து உண்மையாவே அந்த பிளேஸ்க்கு வரும்போது நம்ம இப்ப இருக்கிறத விட பெட்டராவே இருப்போம்னு நான் நினைக்கிறேன் சார். தேங்க்யூ. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.